வணக்கம் மாணவர்களே. இன்றைய நன்னெறி பாடம் உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 37. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி மதிப்பீடு நடவடிக்கை செய்ய போகிறீங்க. ஓகேவா? வாக்கியத்தில் விடுபட்டுள்ள உயர்வெண்ணத்தை குறிக்கும் சொற்கள் எழுத்து குவியலில் மறைந்திருக்கின்றன. நண்பர்களே, கண்டுபிடியுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதற்கேற்ப விடைகள் இந்த சொற்குவியலில் அமைந்திருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, டீச்சர் ஒரு சில உதாரணம் கொடுக்குறேன். ஓகே ஓகே பார்த்தோன்னே டீச்சருக்கு மனமகிழ்வு. ஓகே, மனமகிழ்வு தெரியுது. ஓகே, வேறு எதுவும் தெரியுதா உங்களுக்கு? மரியாதை. மரியாதை, அன்பு. ஓகேவா? இது போன்ற சில சொற்கள் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடித்து இந்த சூழலுக்கு ஏற்ப நீங்கள் எழுதணும். ஓகேவா? உதாரணத்துக்கு, அக்கால் படிக்கும்போது நீ வானொலியின் ஒலியை குறைத்தால் உன் என்ன வெளிப்படும். ஓகே, இப்போ டீச்சருக்கு 3 விடைகள் தான் டீச்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, மனமகிழ்வு வெளிப்படுமா, இல்லை உன் மரியாதை வெளிப்படுமா, இல்லை உன் அன்பு வெளிப்படுமா? இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த விடைகள்லாம் ஏறக்குறைய வரும்னு தோணுது தானே. ஆனால் முதல்ல எந்த சொற்கள்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடித்த அப்புறம் நீங்கள் இந்த வாக்கியத்தை செய்கிறப்போ உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். சரியா? இந்த ஒரு பக்கம்தான் இன்றைய பாடம். ஓகே, மாணவர்கள் இந்த பாடத்தை இந்த 4 வாக்கியங்களையும் வாசித்து அதற்கேற்ப விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.